நான்கு ஜீவன்களும் ஓய்வில்லாமல் ஆராதிக்கும் எங்கள் உன்னதமான தேவனே, நாங்களும் உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் உம்மை ஆராதிக்க வருகிறோம். சிங்காசனத்தில் வீற்றாளும் ஆட்டுக்குட்டி உயர்ந்தவரே, மூப்பரும் நான்கு ஜீவன்களும் என்னாலும் போற்றுவாரே. சிங்காசனத்தில் வீற்றாளும் ஆட்டுக்குட்டி உயர்ந்தவரே, மூப்பரும் நான்கு ஜீவன்களும் என்னாலும் போற்றுவாரே. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பெலனும் ஐஸ்வர்யமும், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பெலனும் ஐஸ்வர்யமும் என்னாலும் ஒருவருக்கே கோடி பரமசேனை தொழுதிடும் எங்கள் தூயவரே, பரிசுத்தனாக்கி உமக்கு துதிகள் பாட நிறுத்தினீரே. கோடான கோடி பரமசேனை தொழுதிடும் எங்கள் தூயவரே, பரிசுத்தனாக்கி உமக்கு முன் துதிகள் பாட நிறுத்தினீரே. துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பெலனும் ஐஸ்வர்யமும் ஒருவருக்கே எலியோ ஒருவருக்கே என்னாலும் ஒருவருக்கே எலியோ ஒருவருக்கே. வானங்களில் உயர்ந்தவரே, உம் நாமத்தை புகழ்ந்திடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதாய் துதித்திடுவோம். வானங்களில்
நீர் உயர்ந்தவரே, உம் நாமத்தை புகழ்ந்திடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் முழு மனதாய் துதித்திடுவோம். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பலனும் ஐஸ்வர்யமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் புகழும் ஞானமும் பலனும் ஐஸ்வர்யமும் என்னாலும் ஒருவருக்கே எலியோ ஒருவருக்கே என்னாலும் ஒருவருக்கே எலியோ ஒருவருக்கே ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆச்சரியமான அந்த நாமத்தை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லவராகிய எங்கள் தேவனாகிய கர்த்தரே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மை அல்லாமல் இயேசுவே, உம்மை அல்லாமல் வேறே நாமம் இல்லையே. We worship the name of God. There is no other name except the name of Jesus Christ. அவருடைய நாமத்தில் எல்லா முழங்காலும் முடங்குமே. அவருடைய ஆச்சரியமான நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். We thank you, Lord. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கேர்சல் செய்தியில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதுலேயும் முக்கியமாக நம்ம தியானித்து வருகிற பகுதி லேகியோன் என்கின்ற அசுத்த ஆவிகள் நிறைந்த அந்த மனிதனை இயேசு விடுவித்த சம்பவத்திலிருந்து அநேக சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட சில சத்தியங்களை அதே பகுதியிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஈசா அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளையெல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இந்த இடத்துல அந்த மனிதன் விடுதலையை பெற்றுக்கொண்டதுக்கு பின்பு தான் இயேசுவோடு கூட வரும்படியாக இயேசுனிடத்தில் அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கேட்கும் பொழுது மறு உத்தரவாக சொல்லப்படுகிறது அந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ இயேசு அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை அப்படின்னா வா என்று சொல்லி அவனுக்கு சொல்லலை. மாறாக அவர் என்ன சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டாரிடத்திற்கும் நீ கடந்து போய் நான் உனக்கு பாராட்டின கிருபையை அவர்களுக்கு விவரமாய் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் அவனை அப்படியாக சொல்லி அங்கு அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல எதற்காக அனுப்பி விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, தேவன் அந்த மனிதனுக்கு செய்த நன்மையை மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படியாக. ஏனென்றால் அந்த மனிதன் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருந்தான், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்தான், அவனுக்கு எதிர்காலமே இல்லாத ஒரு சூழ்நிலை, அவன் வாழ்க்கை அழிந்து போய் சீர்கெட்டு போன சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதனை தேவன் கண்ணோக்கி பார்த்து கிருபையாய் இறங்கி அவனை தேடி வந்து அவனுக்கு விடுதலையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மனிதன் இருந்தான் என்று சொல்லி தன் ஊராருக்கு தெரியும், தன் வீட்டாருக்கு தெரியும், அவன் சொந்தக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டாகக்கூடும் என்றால், அவனுடைய வாழ்க்கை மாறக்கூடும் என்றால், அவனுக்கு ஒரு மீட்பு உண்டாக முடியும் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, தன்னுடைய வீட்டார் அறிந்து கொள்ளும்படியாக, தன்னை அறிந்தவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இயேசு அவனை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் முதலாவது யார்கிட்ட போகணும் அப்படின்றத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த மனிதனுடைய சூழ்நிலையை நன்றாக அறிந்தவர்களிடம். அப்போ யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மனிதன் இருந்தான் என்று தெரியுமோ அவர்களிடமெல்லாம் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எதை சொல்லுகிறார்?
தேவன் எவ்வளவு கிருபை உள்ளவர், அவருடைய கிருபை எவ்வளவு பெரிது. அவர் என் மேலே இரக்கமாக இல்லைன்னா இன்னைக்கு நான் அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது என்ற சாட்சியை அந்த மனிதனை இயேசு சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், தேவன் நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்டார். நாம் அவர்களுக்கு சத்துருக்களாக இருக்கும்போது அவர் நம்மை மீட்கும்படியாக தன்னையே விட்டு கொடுத்தார். நாம் ரட்சிக்கப்படும்படியாக நம்மை அவர் முன்குறித்து பேர் சொல்லி அழைத்த தேவனாய் இருக்கிறார். ஆகையால் அவருடைய அநாதி திட்டத்தின்படியாக உங்களை அவர் தெரிந்து கொண்டார், என்னை அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது, அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. அப்படியானால் அவருடைய இரக்கத்தை நாம் நினைத்து பார்த்து அவர் எவ்வளவு கிருபை உள்ளவராய் இருக்கிறார், அவர் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. எவ்வளவு தேவன் என்னை நேசித்திருக்கிறார், எவ்வளவாய் என்மேல் அவர் கிருபையாய் இருக்கிறார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், அவர்களை ரட்சித்திருக்கலாம், அவர்களை பேர் சொல்லி அழைத்திருக்கலாம். ஆனால் உங்களை தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் அவரால் நேசிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த பாக்கியத்துக்கு தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அவர் என்மேல் கிருபையாய் இருக்கிறார் என்றால் அவருடைய கிருபையை நினைத்து பார்த்து அவர் மனம் மகிழத்தக்க விதத்தில் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை. ஆகையால் கிருபை, தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரிது, அதை தியானிக்கத்தக்கதாக, அதை உணரத்தக்கதாக தேவன் அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அவன் தேவன் என் மேலே எவ்வளோ கிருபையாக இருந்திருக்கிறார், எவ்வளவு மனதுருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை அறிந்ததுனால தான் அந்த இடத்துல தான் கேட்டதற்கு மாறாக மறு உத்தரவு இயேசு கிறிஸ்து கொடுத்தாலும் அதை அப்படியே அவனால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. சில நேரத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நமக்கு செய்வதற்கு கடினமாக இருக்கும் என்றால், அதற்கு கீழ்ப்படிய கடினமாக இருக்கும் என்றால், எப்படி இதை நான் செய்கிறது அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும் என்றால் நாம் அவருடைய கிருபையை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் எனக்காக எவ்வளவு கிருபையை பொழிந்தருளியிருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார். நான் திரும்பி பார்த்து என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அது என்னுடைய தகுதியினால் அல்ல, இது தேவனுடைய கிருபையினால் அல்லவா என்று சொல்லி நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகிய அந்த தேவனுடைய கிருபை, அதை குறித்து தியானிக்கும் பொழுது, அதை குறித்து நாம் சிந்திக்கும் போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மிகவும் சுலபமாய் மாறிப்போகிறது. ஆகையால் தான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு எவ்வளோ கிருபையாக இருந்தேன், எவ்வளோ இரக்கம் செய்தேன் என்பதை நீ நினைத்து பார்த்து அதை போய் பகிர்ந்து கொள் என்று அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் கிருபையை உணர்ந்து கொண்டதுக்கப்புறம் நம்மளால் சும்மா இருக்க முடியாது. இது எவ்வளோ பெரிய கிருபை, இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், இதை எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தில் பொங்குகிற அந்த சந்தோஷத்தை, அந்த சாட்சியை நாம் பார்க்கிறவர்களிடம் எல்லாம் நாம் சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு தன்மையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. அதை தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அவரை நினைவு கூர்ந்து, அவருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து, அவருடைய கிருபையை நினைவு கூர்ந்து, அவர் செய்தவைகளை நாம் மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த மனிதனிடத்திலும் அதை தான் அவர் சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் அந்த மனிதன் அப்படியாக இயேசு சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான், அதற்கேற்ற வண்ணமாய் அவன் செயல்பட்டான். அங்கே நம்ம பார்க்கும்போது அப்படியாக அவன் எல்லா இடங்களுக்கும் போய் தேவன் செய்த நன்மையை ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் விளக்கமாய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அவன் சொல்ல துவங்குகிறான். இப்போ பாருங்கள், தேவன் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் செய்த நன்மை ஒவ்வொன்றையும் நாம் மற்றவரிடத்தில் சாட்சியாய் பகிர்ந்து கொள்வது அவசியமாய் இருக்கிறது. நீ போய் சொல்லு, என்னை குறித்து சொல்லு, நான் செய்த நன்மையை குறித்து சொல்லு, உன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி நல்லவராக இருந்தேன், எப்படி உனக்கு நான் விடுதலையை கொடுத்தேன், நீ எந்த சூழ்நிலையில் இருந்த, இப்போ நீ எப்படி இருக்க, இதெல்லாம் நீ போய் பகிர்ந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். இன்றைக்கும் தேவன் நம்மை பார்த்தும் அதை தான் சொல்லுகிறார். போ, நீ கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை பகிர்ந்து கொள் என்று சொல்லி
தேவன் நம்மிடத்தில் பேசுகிறவராய் இருக்கிறார். சில நேரத்தில் சில நன்மைகளை நம்ம பகிர்ந்து கொண்டு இருப்போம். சில காரியங்களை இதெல்லாம் நம்ம பகிர்ந்து கொள்ளுமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எல்லா நன்மைகளும் அவர் தந்ததாய் இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம். அது மற்றவர்களுக்கு நிச்சயமாய் அது பிரயோஜனமாய் இருக்கும். நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அது மற்றவர்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பி அவர்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் அந்த காரியம் இருக்கும் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். அப்படியாக மார்க் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது அப்படியாகவே அவன் இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படியாக அவன் அப்படியே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாமும் கூட செயல்படும் போது இந்த இடத்துல எப்படி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களோ அதுபோல தேவனுடைய கிரியையை கேட்டு கண்டு ஆச்சரியப்படுவார்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவன் தெக்கப்போலி என்கின்ற நாடு முழுவதும் அவன் போய் பிரசித்தம் பண்ண துவங்கினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு சின்ன ஊழியத்தின் துவக்கம் தேவன் சொல்லி அனுப்புனதுனால அந்த காரியத்தை அவன் செய்ய துவங்குறான். எங்கெல்லாம் அப்படி பார்க்கும்போது அந்த நாடு முழுவதும் அப்படின்னா பாருங்கள், எல்லா இடங்களுக்கும் போய் அவன் அப்படியாக தேவன் செய்த நன்மையை பகிர்ந்து கொண்டதை பார்க்கிறோம். ஒரு நாடு முழுவதும் அவனால் பிரயாணம் பண்ணி தேவன் செய்த நன்மையை ஒவ்வொருத்தருக்காக அவன் சொல்லிகிட்டே வருவான் என்றால், எங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, எங்கெல்லாம் அவங்க நண்பர்கள் இருக்கிறாங்களோ எல்லா இடத்திற்கும் அவன் பயணம் செய்து அவன் கடந்து போய் தேவன் செய்த நன்மையை அங்கே அவன் விவரமாய் சொன்னான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறந்த வாசல்களை நாம் பயன்படுத்தி எங்கெல்லாம் நம்ம போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமோ, தேவன் செய்த நன்மையை நம்ம பகிர்ந்து கொள்ள முடியுமோ, நம்முடைய சாட்சிகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ, நாம் சாட்சிகளை சொல்லி யாரெல்லாம் உற்சாகப்படுத்த முடியுமோ, விசுவாசத்தில் கட்டி எழுப்ப முடியுமோ, அங்கே எல்லாம் நம்ம கடந்து போவோம். இந்த நேரத்தில் நாம் அப்படியாக நேரடியாக நம்ம போக முடியலன்னா கூட பரவாயில்ல, தள்ளி இருக்கிறவங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக நமக்கு டெக்னாலஜி மூலமாக இந்த காலங்கள் அப்படியாக இருக்கிறது. ஆகையால் இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தேவன் செய்த நன்மையை விவரித்து சொல்ல வேண்டும். நாம் அப்படியாக தேவன் செய்த நன்மையை பகிர்ந்து சொல்லும் பொழுது நிச்சயமாக அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசம் அது பலப்படும். தேவனை அறியாதவர்கள் தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்வார்கள், தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வார்கள், தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். ஆகையால் அப்படியாக அவன் அந்த நாடு முழுவதும் போய் பிரசங்கம் பண்ணின பொழுது அவன் ஜனங்களை ரட்சிப்புக்காக ஆயத்தப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த நாளில் கூட ஆண்டவர் அப்படியாக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தும்படியாக தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஆண்டுடைய நன்மையை பகிர்ந்து கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்றால் தேவன் அனுகூலமான பெரிய வாசலை உங்களுக்காக திறந்து கொடுப்பார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், ஒரு ஸ்திரீயை கொண்டு தேவன் ஒரு கிராமத்தை ஆதாயம் படுத்தினார். நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அதே அதிகாரத்தில் 39ஆம் வசனம் முதல் 42ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையின் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிற காரியம்,
அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டபடியினால், அந்த ஸ்திரீயுடைய சாட்சியை அவர்கள் கேட்டபடினால், அவர் என்னை குறித்து எல்லாவற்றையும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே சாட்சி சொல்கிறா. அதை ஜனங்கள் கேட்டு அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கடைசியாக நம்ம பார்க்கும்போது அப்படியாக இயேசு அவர்களுக்கு போதிக்கிறார். அந்த ஜனங்கள் எல்லாரும் இவர்தான் மேசியா என்று நிச்சயத்திருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் இயேசுவை பார்க்கும்படியாக வந்ததுக்கு காரணம் ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் இயேசு செய்த ஒரு அற்புதம். அப்போ தன்னை குறித்த காரியங்கள், ரகசியமான காரியங்கள், யாரும் அறியாத காரியங்களை அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னதின் நிமித்தம் அந்த ஊரார் எல்லாரும் வியந்து, இப்படி ஒரு மனிதனால் சொல்லக்கூடுமா என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு, மெய்யாகவே இவர் தெய்வம்தான் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். நேரில் வந்து கண்டார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்கள், வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்கள் விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அது ஏதுவாய் இருந்தது. ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒருவருடைய சாட்சி ஒரு ஊர் முழுவதும் உள்ள ஜனங்களை ஆதாயப்படுத்தக்கூடும் என்றால், இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதம் அது எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது, அது எத்தனை பேரை ஆதாயப்படுத்த முடியும் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களோடு சிறு வயதில் பழகினவர்கள், பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, நண்பர்கள், உங்கள் ஸ்கூலில் படித்தவங்க, உங்களோட காலேஜில் படித்தவங்க, உங்க கூட வேலை செய்தவர்கள், செய்து கொண்டு இருக்கிறவர்கள், ஸோ இப்படியாக அநேகரை நாம் சந்தித்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆகையால் தேவன் நமக்கு செய்த அற்புதத்தை இப்படிப்பட்டவர்களை தேடி சென்று நாம் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அது மட்டுமல்ல, அவர்களை சார்ந்த சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் முழுவதும், இல்லை நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலம் முழுவதும், இல்லை நீங்கள் படிக்கிற இடம் முழுவதும், ஸோ இப்படியாக முழுமையாய் தேவன் ஆதாயப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் வசிக்கிற அந்த காலனியாக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம், நீங்கள் வசிக்கிற ஊராக இருக்கலாம், எங்கேனாலும் தேவனுடைய கரம் கிரியை செய்ய வல்லதாய் இருக்கிறது. நம்முடைய பொறுப்பு தேவன் சொன்னதை நம்ம சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ததை மற்றவங்களுக்கு நாம் சாட்சியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பகுதி அதுதான். தேவன் அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்து அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள் நிச்சயமாய் நடத்துவார். அதற்கு நீங்கள் ஒரு கருவியாக தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் நான் ஆண்டோடைய கரத்தில் ஒரு கருவியாக பயன்பட விரும்புகிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இந்த நேரத்தில் நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரை என்னையும் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு நிமிஷம், அப்பா, ஒரு மனிதனை பயன்படுத்தி ஒரு நாடு முழுவதும் உடைய சுவிசேஷத்தை பரவ செய்தீரே, ஒரு ஸ்திரீயை பயன்படுத்தி அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உம்மை அறிந்து கொள்ள நீர் பயன்படுத்தினீரே, இப்பொழுது என்னையும் நீர் பயன்படுத்தும் என்று நம்ம கேட்குற இந்த வேளையில் தேவன் உங்களை தொடுகிறார். தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளுகிறது. தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது. நீங்களும் பலனடைந்து அப்படியாக அநேகருக்கு சாட்சியாய் ஜீவிக்கத்தக்கதாக தேவன் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, இந்த நேரத்தில் அப்படியாக அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் உடைய பலத்தால் இடைக்கட்டி இந்த நேரத்தில் அவர்களை பயன்படுத்துவீராக என்று ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் சேர்ந்து இந்த நேரத்தில் ஜெபித்த இந்த வேளையில் ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். தைரியமாக புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் ஆண்டவருக்காக நாம் காரியங்களை செய்ய வேண்டுமென்றால், அவருக்கு பின் செல்ல வேண்டுமென்றால், நமக்கு இருக்க வேண்டிய சில குணநலங்களை குறித்து இந்த நேரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய்
என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், உலகத்தோடு நாம் உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மீது உள்ள வாஞ்சையிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும். நம் ஆண்டவருடைய கிருபையையும் அவர் நமக்கு செய்த நன்மையும் தியானிக்க இந்த உலகத்தின் காரியங்கள் மேலே இருக்கிற பற்று அது தானாகவே நம்மை விட்டு விலகி போகும். ஆகையால் தேவன் மேல் உள்ள அந்த அன்பு அது பெருகும் பொழுது தேவனுக்காக எதையும் நாம் விட்டுவிட நாம் துணிகிறவர்களாய் நாம் இருப்போம். ஏனென்றால் அவருடைய அன்புக்கு ஈடான அன்பு எதுவுமே கிடையாது. அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவருக்கு பின்னாடி நம்ம வர சொல்லி ஆண்டவர் அழைப்பார் என்றால் அதுபோல் பாக்கியமான காரியம் வேறு எதுவுமே கிடையாது. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பு இருக்கும் என்றால் தைரியமாக பின்பற்றி வாங்க. உலகத்தின் காரியங்கள் அது உங்களை ஈர்க்காதபடிக்கு தேவனுடைய அன்பு உங்களை இழுத்து கொள்ளட்டும். தேவனுடைய அன்பு உங்களை பலப்படுத்தட்டும். தேவனோடு நம்ம கூட இருக்கும்போது எந்த சத்ருவும் கிரியையும் நம்மளை தொட முடியாது. எந்த ஆபத்தும் நமக்கு நேரிடாதபடிக்கு அவருடைய பிரசன்னம் நம்மளை பாதுகாத்து கொள்ளும். எந்த குறையும் இல்லாதபடிக்கு நாம் பார்க்கிறோம், சீஷர்கள் அற்புதமாய் போஷிக்கப்பட்டார்கள். அங்கே அற்புத அடையாளங்களை கண்களால் கண்டார்கள். ஆண்டவராகிய இயேசுவை நம்ம பின்பற்றும் பொழுது அப்படியாக குறைவின்றி தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆனால் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய பற்று, நம்முடைய அன்பு அவர் மேல் மட்டும் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்கள் மீது நம்முடைய கவனம் சிதறாதபடிக்கு அவரை நோக்கி பார்த்து அவருக்காக வாழுகிற வாழ்க்கை, அவரை பின்பற்றுகிற வாழ்க்கை, அவர் சொல்லுகிறதை செய்கிற வாழ்க்கை, அப்படி இருக்கும்போது அவர் நம்மை குறைவின்றி நடத்துகிறார். அதே நேரத்தில் நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். அது பாக்கியமான ஒரு காரியம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம், விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாம் தேவனுக்காக விட்டுவிட வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற எதை பார்க்கிலும் அதிகமாய் தேவனை நேசிக்கிற அன்பு நமக்கு இருக்கா அப்படின்றது தான் ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்கிறார். ஆகையால் அவரை பின்பற்றுகிறவர்களாக இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு அவருடைய கையில் கொடுத்துட்டு அவருக்காக நம்ம வாழ்வோம். அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவருக்காக நம்ம செயல்படும்போது நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா சுய விருப்பத்தை விட்டு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். முதலாவது பார்த்தோம், உலகத்தையும் உறவுகளையும் தேவனுக்காக நாம் விட்டுவிட துணிகிறோமா என்று தேவன் பார்க்கிறார். இரண்டாவதாக எனக்கு என்கின்ற அந்த காரியம், இது எனக்கு முடியலை, இல்லை என்னால் செய்ய முடியாது, அப்படி இல்லை எனக்கு இது வேணும், எனக்கு இது பிடிக்கலை. ஸோ அப்படி இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் சுயம் நம்மில் சாகும்படியாக மாம்சத்தின் கிரியைகள் அது ஆளுகை செய்யாதபடிக்கு. மாம்சத்தின் கிரியைகள்னு பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள், பாவங்கள், அருவருப்பான காரியங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம விட்டு பரிசுத்தத்தோடு தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, சுயத்திற்காக, தனக்காக, எனக்கு இது ஆசீர்வாதமாக இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, இது என்னால் செய்ய முடியாது. ஸோ இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் இராதபடிக்கு சுயத்தை ப்ளீஸ் பண்ணுகிற அந்த தன்மை, இது எனக்கு கடினமாக இருக்குது அதனால் நான் செய்யலை, இது எனக்கு பிடிக்கல அதனால் செய்யலை அப்படின்னு நம்முடைய சரீரத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, இது ரொம்ப டயர்சமாக இருக்குது என்னால் செய்ய முடியல. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டு தேவனுக்காக செயல்பட, முழுமையாய் செயல்பட, சுயத்தை மீறி செயல்பட. பலவீனமாக இருக்கா? இல்லை, ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி எழும்பி அவருக்காக செயல்படும்படியாக மாம்சத்தின் காரியங்களை மேற்கொண்டு தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பசி, தாகம் இவைகளை விட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பது தான் என்னுடைய ஆகாரம் என்று சொல்லி இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அவரை பின்பற்றி
அவரை போல வாழ தேவன் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாழ்ந்து காமித்திருக்கிறார். ஆகையால் சுயத்தை மேற்கொண்டு நாமும் வாழ முடியும். தன்னுடைய தகப்பனை விட்டு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். முதலாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம், தகப்பன் நான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற அந்த சூழ்நிலையில் கூட இயேசு என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறாரே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இயேசு பிதாவானவரை விட்டு தான் நமக்காக அவர் இறங்கி வந்தார். இங்கே நம்ம பார்க்குறோம், அந்த சீஷனுடைய தகப்பன் மரித்து போய்விட்டார். அவர் ஆண்டவரோடு கூட கடந்து போய்விட்டார். இங்கே இந்த உலகத்தில் அவர் இல்லை. ஸோ அவருக்காக, உலக தகப்பனுக்காக, இந்த உலகத்தில் இல்லாத ஒரு நபருக்காக நம்முடைய பரம தகப்பனை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது. அதே நேரத்தில் மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு, அவர்கள் நம்மை கட்டுப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய அன்பு, தேவனுடைய வார்த்தை நம்மை கட்டுப்படுத்த நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அதுதான் தேவனை பின்பற்றுகளுடைய அடையாளங்களாய் இருக்கிறது. மூன்றாவதாக யோவான் 12:26 நாம் வாசிக்க கேட்கலாம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம், ஒருவன் ஆண்டவராகி இயேசுவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் சொல்லப்படுகிற காரியம், நான் எங்கே இருக்கிறனோ அங்கே அவனும் இருக்கணும். அப்போ தான் அவன் என்ன பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு எங்கெல்லாம் போனாரோ சீஷர்கள் பின்னால் போனாங்க. மலைக்கு ஏறினா மலை மேலே ஏறி போனாங்க, கடலில் பயணம் செஞ்சால் கடலில் பயணம் பண்ணாங்க. எனக்கு இது ஒத்துக்காது, என்னால் இது முடியாது, இவ்வளோ பிரயாணம் பண்ண முடியாது. அங்கே நடந்தே அநேக பட்டணங்களுக்கு போய் சுவிசேஷத்தை இயேசு சொன்ன பொழுது பின்னாடியே இவங்களும் போனாங்க. அப்போ எஜமான் எங்கேயோ அங்கே தான் ஊழியக்காரர்களும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் என்ன செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். அப்போ தேவனோடு இருக்கிற உறவை குறித்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அவரோடு கூட இருக்கிற உறவு நமக்கு பலனுள்ள உறவாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். அவர் பேசுகிற காரியத்தை நம்ம கேட்கணும். கூடவே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத கேட்குறாங்க, அவங்க செய்கிறத பார்க்குறாங்க. ஸோ அவங்க கற்றுக்கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. அந்த அனுபவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார், நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். நாமும் அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அனுபவம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம பார்க்குறோம், அப்போ அவர் எங்கே போகணும்னு விரும்புகிறாரோ அந்த இடத்துக்கு இயேசு போனது போல் இவர்களும் கூட போகிறாங்க. அப்படின்னா இவர்களுடைய விருப்பமும் சீஷர்களுடைய விருப்பமும் எப்படியாய் மாறி போனது, இயேசுவுக்கு எது பிடிக்குமோ அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும். இயேசு எதை செய்கிறாரோ அதுதான் அவங்களும் செய்தார்கள். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எது தேவனுக்கு பிடித்ததோ அதை மாத்திரம் செய்யத்தக்கதாக, அது எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு மாற்றம் நமக்குள்ளே கடந்து வரும்படியாக. முன்பாக ஒருவேளை அது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது இயேசுவுக்கு பிடிச்சதுனால எனக்கும் பிடிக்கும், இது இயேசு செய்ததுனால நானும் செய்வேன். ஸோ இப்படியாக வேதத்தின் வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாற வேண்டும். இது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, ஆகையால் நான் இப்படி இருப்பேன். வார்த்தை நான் பலசாலின்னு சொல்லுது, ஆகையால் நான் பலனாக இருப்பேன். வார்த்தை நான் தேவனுக்கு பிரியமானவன் சொல்லுது, அதனால் நானும் தேவனுக்கு பிரியமானவன் நடந்து கொள்வேன். ஸோ அப்படியாக தேவனுடைய வார்த்தை எதை சொல்லுகிறதோ, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு வார்த்தை சொல்லுதா, அப்போ நான் என்னால் செய்ய முடியும். நான் தேவனுடைய பிள்ளை என்று வார்த்தை சொல்லுகிறதா, ஆகிய நான் தேவனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு நான் என்ன செய்யணுமோ நான் செய்வேன். தேவனை நான் நேசிப்பேன், தேவனுக்காக நான் வாழ்வேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலை, ஒரு உருமாற்றம் நமக்குள்ளே வரும் பொழுது அவருடைய சீஷர்களாய் நாம் இருக்கிறோம், அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அதே நேரத்தில் எதை வெறுத்தாரோ அதை நானும் வெறுப்பேன். எது பாவத்தை அவர் வெறுத்தார், இப்போ நானும் பாவத்தை வெறுப்பேன். தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், அருவருப்பான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உருமாற்றத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். அப்படியாக தேவன் நம்மை உருமாற்ற விரும்புகிறார், அவருடைய சீஷர்களாக மாற்ற விரும்புகிறார், அவரோடு கூட இருக்கும்படியாக. அப்போ ஒரு மனம் இருக்கும் பொழுது தான், அவரோடு நாம் இணைந்து இருக்கும்போது தான் நம்ம அவர் போகிற இடத்துக்கு நம்ம போக முடியும்,
அவர் பார்க்குற விதமாய் நாம் பார்க்க முடியும். அவர் நேசிக்கிற விதமாய் மனிதர்களை நேசிக்க முடியும். அவருடைய வல்லமையை எப்படி அவர் வெளிப்படுத்தினாரோ அதே போல் நாமும் தேவனுடைய வல்லமையை நாம் வெளிப்படுத்த முடியும். ஆகையால் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக, பிணைக்கப்பட்டவர்களாக, ஒரு மனமுடையவர்களாக, ஒரே சிந்தை உடையவர்களாக, அவர் எதற்காக என்னை இந்த இடத்துக்கு அனுப்பினார், அப்போ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். எதற்காக இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தார், அந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்வேன். அப்படியாக நாம் அவருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை, தேவனை பின்பற்றும் போது நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படியாக நாம் அவருக்காக வாழும்போது பிதாவானவர் அவர்களை கனப்படுத்துவார் என்று வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் நம்மை கனப்படுத்துகிறவர். நம்முடைய சாக்ரிஃபைஸ் எல்லாம் அவர் பார்க்குறார். நாம் எதெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறோமோ அதெல்லாம் மீண்டும் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். பல விதங்களில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பிதா நம்மை கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். மற்றவர்களுக்கு முன்பாக, உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக, நீங்கள் வெட்கப்பட்டு நின்ன நபர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஏனென்றால் நீங்கள் அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழ்வதனால, அவரை பின்பற்றுவதனால. நான் ஆண்டவரை பின்பற்றேன்னு சொல்லி நீங்கள் அவருடைய நாமத்தை சுமந்து அவருடைய நாமத்துக்காக நீங்கள் வாழ்கிறீங்க பாருங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்து கொண்டீங்க இல்லையா? அதன் நிமித்தமாக அதற்கேற்ற கனம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். வாசிக்க கேட்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் 30ஆம் வசனமும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடே கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த வசனத்தில் பார்க்கும்போது பேதுரு அப்படியாக உங்களுக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்தொடர்ந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அது மிகவும் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்காக நாம் வைராக்கியமாய் வாழும்போது, இந்த உலகத்தில் உறவுகளை நாம் விட்டு விடும் பொழுது, அவருக்காக நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் கொடுக்கும் பொழுது, அவருக்காக நாம் நம்முடைய விருப்பங்களை விட்டு அவருடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பமாய் மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது அவர் நமக்காக எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். நமக்கு முடிவில் நித்திய ஜீவன் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவனுக்காக நம்ம வாழும்போது நம்ம சந்திக்கிற சவால்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில், சூழ்நிலைகள் மத்தியில் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நாம் இழந்து போனவைகளை, அவருக்காக நம்ம விட்டுவிட்ட காரியங்களை 100 மடங்காக மீண்டும் நமக்கு தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆகையால் உலகத்தின் காரியங்களை நாம் தேவனுக்காக விட்டுவிடும் பொழுது அவர் மீண்டும் அதை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாஞ்சை தேவன் மேல் மட்டுமே இருக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் மேலே இருக்காது. அதன் மூலமாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நித்தமாய் நாம் வாசம் பண்ணும்படியான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கடைசி நம்ம வாசித்து முடிக்கலாம். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். 4வதாக நமக்கு இருக்க வேண்டிய குணநலம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாம் மற்றவர்களை நோக்கி பார்க்காதபடிக்கு நமக்கு தேவன் என்ன தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், அதை பார்த்து நேராக நம்ம ஓடணும். ஆண்டவரை பார்த்து நம்ம ஓடணும். அந்த ஜனங்களுக்கு, அவர்களுக்கு, இவர்களுக்குன்னு சொல்லி அவர்களை பார்த்து நாம் மனம் அடிவாகாதபடிக்கு, இல்லை அவர்களை பார்த்து அவர்களுக்கு இவ்வளோ பெரிய காரியம் எனக்கு இல்லையே அப்படின்ற எண்ணம் நமக்கு வராதபடிக்கு, இல்லைனா அவங்களுக்கு இவ்வளோ ஈஸியான காரியம் எனக்கு இவ்வளோ கஷ்டமான காரியம் அப்படி என்ற எண்ணங்கள் நமக்கு வராது இருக்கும்படியாக இயேசு என்ன சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அதை நீ பார்க்காத, மற்றவங்களை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் நீ அதை பார்க்காத, நீ என்ன பார், நான் உன்னை எப்படி பயன்படுத்த விரும்புகிறனோ அதற்கு உன்னை நீ விட்டு கொடு. அப்பொழுது உன்னை கொண்டு நான் செய்ய விரும்புகிற காரியத்தை நான் உன்னை கொண்டு செய்வேன். உனக்கு கொடுக்க வேண்டிய மேன்மை உனக்கு நிச்சயமாய் வந்து சேரும். சில நேரத்தில் நாம் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாம் மனமடிவாகிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் விட்டு விடுகிறோம். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், மற்றவர்களை பார்க்காத, என்னை மாத்திரம் பார், என்னை நோக்கி பார்,
நான் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நோக்கிப்பார். நான் உன்னை கொண்டு செய்ய போகிற வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் அல்லவா, வாக்குத்தத்தங்கள் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறேன் அல்லவா, அதை நோக்கிப்பார். ஆண்டவரை நோக்கி பார்த்து அவருக்காக நாம் வாழும்போது தேவன் வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில், விசேஷித்த விதத்தில் ஊழியத்தை வைத்திருக்கிறார். அவருக்காக வாழுகிற வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அவரை நாம் பின்பற்றும் பொழுது அதை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் தெக்கப்போனியா நாடு முழுவதும் சுவிசேஷத்தை பிரசங்கித்த அந்த மனிதனைப் போல ஒரு ஸ்திரீயை கொண்டு அந்த ஊரில் இருந்த ஜனங்களை தொட்ட தேவன் உங்களை கொண்டும் அவர் தொட வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து உமக்காக வாழ என்னை நான் ஒப்பு கொடுக்குறாண்டவரே, நீங்கள் என்னை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, என்னுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க அப்படின்னு ஆண்டவரத்தில் நம்ம சொல்ல போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் கிருபை உள்ளவர் அப்பா. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை அழைத்திருக்கிறபடினால நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய அழைப்பு அது கர்த்தாவே எங்களுக்கு மேன்மையானதாக இருக்கிறது அப்பா. நீர் எல்லாரையும் அழைக்கல ராஜா அப்பா. நான் பின்னாடி வரேன்னு சொன்னவங்கள அப்பா கர்த்தாவே நீங்கள் சில நேரங்களில் வேண்டான்னு நீங்கள் சொன்னீங்க. ஏனென்றால் அந்த அழைப்பு உங்களுக்கு இல்லை. ஆனால் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாக, உங்களுடைய சுவிசேஷத்தை மற்றவங்களிடத்துல பகிர்ந்து சொல்லும்படியாக, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் மற்றவங்கள்கிட்ட சொல்லும்படியாக, உங்களுடைய அன்பை மற்றவங்களிடத்தில் தெரியப்படுத்தும்படியாக ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்து, எங்களை பேர் சொல்லி அழைத்து அப்பா ஒரு தரிசனத்தை கொடுத்து அதை நிறைவேற்றும்படியான கிருபை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் காட்டுகிற அந்த பாதையில் தொடர்ந்து நாங்கள் முன்னேறி செல்ல எங்களை நீர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவீராக அப்பா. சுயத்தை வெறித்து அப்பா உறவுகளை விட்டு உம்மை நோக்கி பார்க்கிற கிருபை நீர் கொடுப்பீராக ராஜா. மற்றவர்களுக்கு நீர் என்ன செய்திருந்தது நம்ம பார்க்காம எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற தரிசனத்தை பார்த்து ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்மை நாங்கள் பின்பற்றும் பொழுது உம்மோடு இருக்கிற உறவில் நாங்கள் பலப்பட, உம்மோடு இருக்கிற அப்பா ஐக்கியத்தில் நாங்கள் பலப்பட, உடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, உம்மோடு பேசுகிறவர்களாக, மனம் திருந்து அப்பா உங்களிடத்துல பேசுகிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு அந்த உறவை நீங்கள் பலப்படுத்தி கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய விருப்பங்களை அறிந்து உங்களுடைய விருப்பத்தின்படி வாழ அப்பா, உமக்கு பிடிக்காத காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதை விட்டுவிட எங்களுக்குள்ள ஒரு உருமாற்றத்தை அப்பா நீர் இந்த நாளில் உண்டு பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் அழைத்த அழைப்பில் நாங்கள் உறுதியாய் நிலை நின்று அதை நிறைவேற்றி முடிக்கிற கிருபையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு உறுதுணையாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துவாராக. உங்களுடைய கரத்தில் கர்த்தாவே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் கரம் பிடித்து நடத்தி செல்வாராக, எங்களை பயன்படுத்துவாராக. யாருக்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை உருவாக்கி பயன்படுத்துவீராக. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா நீர் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் நீர் அபிஷேகித்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீராக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீராக அப்பா. கர்த்தாவே, உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்பா கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக, ரட்சிப்பை கொண்டு வரத்தக்கதாக அப்பா இவர்கள் மூலமாக அநேக ரட்சிக்கப்படும்படியான கிருபை நீர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற கிருபையை நீர் கொடுப்பீராக. வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும். நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் விஸ்தரிக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. அவரை பின்பற்றுவோம், அவருக்காக வாழ்வோம், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோமாக.